அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் காற்று மாறி அடிக்கும் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கோடாரி தலைக்கு மேல் போய் காலுக்கு முன்பாக அழுத்தமாய் விழுகிறது. தொடர்ந்து சப்தம் வருகிறது. புஜங்களும் சதை திரட்சிகளும் லயத்துடன் அசைகின்றன. கருத்த உடம்பெல்லாம் செம்புழுதி, வியர்வை கசிவு. செம்புழுதியை ஈரமாக்கி சில இடங்களில் கண்ணீராக வழிந்து காக்கி டவுசரை நனைக்கிறது. நெஞ்சக்கூடு களைப்பில் திக் திக் என்று அடித்துக்கொள்கிறது. மூச்சு இறைக்கிறது. நாசினுடியில் வியர்வை துளி முத்து புல்லாக்காக நிற்கிறது. கோடாரியின் தாக்குதலில் தாக்கு பிடிக்க முடியாமல் வேலித்தூர் சிராயாக பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. விறகு உடைப்பை நிறுத்திவிட்டு கோடாரியை தரையில் ஊன்றி நின்ற சங்கையா உடைபட்டு கிடந்த சிராய் குவியலை பார்த்தான். மனசில் ஒரு நிறைவு ததும்பியது. பலனை பார்க்கிற உழவனின் சந்தோஷம். ஒரு லோடுக்கு சரியா வரும் என்று திருப்தியான முணுமுணுப்புடன் களைப்பான பெருமூச்சு தொடர்கிறது. வயிறு பசிக்கிறது. வாய் உலர்ந்து எச்சில் கட்டியாகிவிட்டது. உச்சிவையில் நெருப்பாக எரிகிறது. கோடாரியை போட்டுவிட்டு வாகை மரத்துக்கு போனான். சைக்கிளில் தொங்கிய தூக்குச்சட்டியை கீழே எடுத்து வைத்துவிட்டு பிளாஸ்டிக் கேனில் கொண்டு வந்திருந்த நீரில் முகத்தையும் உள்ளங்கைகளையும் கழுவி தலை துண்டால் துடைத்து கொண்டான். கஞ்சியை கரைத்து குடித்தான். வயிறு நிரம்ப மனசும் நிறைந்தது. பீடியை நுனியை கடித்து துப்பிவிட்டு பற்ற வைத்தான். புகை உள்ளுக்குள் இறங்கி பரவி வெளியேறியது. உடம்புக்கு சுகமாக இதமாக இருந்தது. வாகை மரத்தில் சாய்ந்து கொண்டு ஒரு காலை நீட்டி மறுகாலை மடக்கி வகையாக உட்கார்ந்து கொண்டான். பீடியை உறிஞ்சி கொண்டான். உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது. பார்வை விறகு கிடந்த இடத்துக்கு சென்றது. கடைசி தூர் அதையும் இன்று உடைத்தாகிவிட்டது. அதை சுற்றிலும் கிளறப்பட்டு கிடந்த மண், தூர்கள் வாழ்ந்த குழிகள். இங்கே கும்பல் கும்பலாக வேலி மரங்கள் நின்றன. மேல் விறகுகளை வெட்டி டீ கடைக்காரருக்கு விற்றாகிவிட்டது. தினசரி ஒவ்வொரு தூராக உடைத்து சிராய்களாக்கி லோடேற்றி ஆலங்குளத்தில் வீடு வீடாக அலைந்து விற்றாகி தீர்ந்துவிட்டது. நாளை விறகுக்கு எங்கே போகிறது என்ற நினைவில் மனசு அலைந்து கொண்டிருந்தது. கிழக்காக நீளும் ஆறு நீரில்லாமல் காய்ந்த நாணல்களும் பொரிந்த மணல்களுமாக லட்சியமில்லாமல் தெரிந்தது. கரைகளில் அடர்ந்து பசுமை கிளைகளை அசைத்து கொண்டு அழகாக இருந்த வேலி மரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டு விட்டன. விவசாயம் நொறுங்கி போய் வேலை கிடைக்காமல் குடிபெயர தயாராகிவிட்ட எத்தனையோ கூலி குடும்பங்களுக்கு வேலை கொடுத்து கஞ்சி ஊற்றியது இந்த மரங்கள்தான். இந்த வேலி மரங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எத்தனை ஜீவன்கள் வேலையற்று பிழைப்புக்கு வழியற்று அகதிகளைப் போல மாவட்ட எல்லைகளை தாண்ட வேண்டிய அவலம் நிகழ்ந்திருக்கும். சங்கையா பெருமூச்சு விட்டான். கோடை காலத்து வெயில் சொல்லென்று உரைக்கிறது. காடுகளில் பசுந்திட்டுகளை எங்கேயும் காண முடியவில்லை. காய்ந்த புற்கள், செடிகள் பழுத்து உலர்ந்த விதவிதமான இலைகள். காடே தீப்பற்றி எரிந்து முடிந்தது போல கிடக்கிறது. காணல் அலைகள் ஓடுகின்றன. கண்கள் எரிந்தது. பார்வையை அகற்றினான். வாகை மர நிழலும் கூட குளிமையாக இல்லை. எங்கு பார்த்தாலும் வறட்சி வறட்சி. துண்டை மறுபடியும் தலையில் கட்டிக்கொண்டான். சைக்கிளை பார்த்தான். பொடலையும் பிரேக்கையும் அன்புடன் தொட்டு பார்த்தான். மக்காடுகளில் படித்திருந்த செம்பழுதியை பரிவுடன் கையாலே துடைத்தான். அது ஓர் உயிர் பிராணி போல் இவனுக்கு பட்டது. தொழிலின் துணைவன். கேரியலுடன் இணைந்து 4 கம்புகள் கட்டப்பட்டு உயரமாக நின்றன. எழுந்து வெயிலுக்குள் வந்தான். சொல்லென்று உரைத்தது. இருந்தாலும் பழகிப்போன வெயில்தானே. உடைக்கப்பட்டு கிடந்த சிராய்களின் பக்கம் வந்தான். வேலிக்கட்டைகளில் இருந்து உரித்து வைத்திருந்த நார்களை விரித்து சிராய்களை அடுக்கினான். சின்ன சின்ன கட்டுகளாக 3 கட்டுகள். கேரியலுடன் இணைத்து உயரமாக நின்ற கம்புகளுக்கிடையே ஒன்றன் மீது ஒன்றாக கட்டுகளை அடுக்கி கழிற்றை போட்டு இழுத்து கட்டி அப்பாடா லோடு ஏற்றியாகிவிட்டது.
கோடாரியையும் அரிவாளையும் சைக்கிள் கோர்த்து கொண்டு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திவிட்டு வண்டியை உருட்டினான். டயர் செம்புழுதிக்குள் பதிந்து கொண்டு சவாலாகிவிட்டது. மூச்சை பிடித்து கொண்டு வண்டியை தள்ளினான். சிராய்கள் வலது உள்ளங்கையில் குத்தி வலி எடுக்கிறது. பழகிப்போன வழிகள் தானே. இந்த வேலிமர சவகாசம் ஏற்பட்ட பிறகு எத்தனை முட்கள் தோலை கிழித்து நடப்படுத்தியிருக்கின்றன. இரத்த கசிவுகள். வாழ்க்கை சுமையை இழுத்துச் செல்லும் போராட்டத்தில் இந்த கிழிப்புகள் ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. சங்கையா வண்டியை உருட்டினான். ஆற்றின் கரையை ஏறி உட்கார்ந்து வண்டி பாதைக்கு வந்து சேர்ந்தபோது ஒரு சிகரத்தையே எட்டி பிடித்த சந்தோஷம் மனதுக்கு கிடைத்தது. பொருத்தமான இடத்தில் பெடலை மிதித்து ஏறிக்கொண்டான். வண்டி பாரத்தினால் அலைப்பாய்ந்தது. புழுதிக்குள் சரிய முயன்றது. சமாளித்து கொண்டான். நாளை விறகுக்கு எங்கே போறது? மனசுக்குள் கேள்வி வலுவுடன் நின்றது. நினைவு அதையே சுற்றி சுற்றி வந்தது. எப்போதும் போலவே இப்போதும் தெளிவற்ற நம்பிக்கை பக்கபலமாக நின்றது. பார்ப்போம். நாளைக்கு ஒரு வழி பிறக்காமலா போயிடும். பெடலை அழுத்தினான். வாழ்க்கை நகர்ந்தது. காற்று எதிர்த்து வந்து மோதியது. சைக்கிள் மலைத்து திகைத்தது. சிரமப்பட்டு பெடலை மிதித்து சைக்கிளை நகர்த்தினான். கால் ரொம்ப வலித்தது. விறகின் பாரம், எதிர்த்து மோதும் காற்று. இவனே மலைத்தான் நிமிர்ந்தான். சிமெண்டாலை குழாய் தூரத்தில் தெரிந்தது. முக்கி முக்கி மிதித்தான். சப்தத்தில் காது இறைந்தது. புழுதி பறந்தது. குண்டு வெடித்த மாதிரி பயங்கர சப்தம். திடுக்கிட்டு போனான். முன் சக்கர டியூப் வெடித்து விட்டது. டயரின் கம்பி கட்டும் பீந்து சிவப்பாக பல்லை இழுத்தது. ஏற்கனவே நிறைய ஒட்டுகளால் நிரம்பி போன டியூப். ஏகப்பட்ட இடத்தில் தையல் விழுந்த டயர். சொல்லி வைத்தாற்போல் ஒரே சமயத்தில் ரிப்பேர் ஆகிவிட்டது. மனசு ரொம்ப சோர்ந்து போயிற்று. பாரத்தை நெஞ்சில் தாங்கி நின்றான். இப்போது சிமெண்ட் ஆலை குழாயை பார்த்தான். முன்னை விட தூரத்திற்கு போய்விட்டது போல் இருந்தது. இந்த லோடு நல்லா போனால் 15 ரூபாய்க்கு போகும். டயரும் டியூபும் வாங்கி போடாமல் வீட்டுக்கு போய் சேர முடியாது. வாங்கணுன்னா 30க்கு குறையாமல் ஆகும். மிச்சத்துக்கு என்ன செய்கிறது? நெஞ்சுக்குள் நினைவுகள் மருகி தவித்தன. வழி அறியாமல் திகைத்து போய் நம்பிக்கை இழந்து பெருமூச்சு விட்டான். மனசின் அவசை தாங்காமல் யாரையாவது திட்ட ஆசைப்பட்டான். எந்த வெறுவாய் கடை மூஞ்சியிலும் முடிச்சேனோ தெரியல. எல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கு. இடது கையால் ஹேண்ட்பரை பற்றி வலது கையால் லோடை பற்றி உந்தி தள்ளினான். வண்டி சீராக உருள மறுத்தது. சிராய்கள் கையை அழுத்தியது. வேதனைப்படுத்தியது. உடம்பு பூராவும் தளர்ந்து சிரமப்பட்டது. மாட்டேன்னு சொன்னால் விட்டுட்டா போகும். எது வருதோ அதெல்லாம் தாங்கித்தானே ஆகணும். சோர்ந்த பெருமூச்சுடன் தன் வாழ்வையே நொந்தி கொண்டு முன்னேறினான். சிமெண்ட் ஆலை குழாய் போய்க் கொண்டிருப்பது போலிருந்தது. விறகு விற்று கிடைத்த பணம் போக 20 கடன் வாங்கி புது டயர் டியூப் மாட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தபோது அந்த கேள்வி கனத்து நின்றது. நாளை விறகுக்கு எங்கே போகிறது? பதிலும் பக்கத்திலேயே நின்றது. பார்க்கலாம். சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். உடம்பு பூராவும் வலித்தது. ரொம்ப களைத்திருந்தது. அடிபட்ட உடம்பாக அலுப்பாக இருந்தது. வீட்டில் போட்டிருந்த காப்பியை மனைவி முத்தம்மா தந்தாள். குடித்தான். பீடியை பற்ற வைத்து கொண்டான். சற்று தெம்பு வந்தது. கண்கள் ஏனோ எரிந்தன. மனம் நினைவுக்குள் புதைந்தது. பொழுதாகுது. சோறு காய்ச்சணும். கடைக்கு போவட்டா? முத்தம்மா தான் கேட்டாள். சிரத்தை இல்லாமல் சொன்னான். போயிட்டு வா. பிள்ளைய எங்க என்றான். எங்கேயாச்சும் விளையாட போயிருக்கோம். சரி, விறகு எம்புட்டு வித்தீக? ரூபாயை தாங்க என்றாள் முத்தம்மாள். துட்டு இல்லை என்றான். ஏன், விறகு கடனா போட்டிங்களா என்றாள் முத்தம்மாள். இல்லை, டயரும் டியூபும் வெடிச்சிருச்சு, வாங்கி போட்டேன். அவள் பார்வை வித்தியாசப்பட்டது. கேள்வியும் பதிலுமாக நிறமாறிய அந்த பார்வை கடைசியில் சைக்கிளின் மீது கோபத்துடன் நின்றது.
நல்ல சைக்கிள். உடச்சி உடச்சி இதுக்கு போட்டுத்தான் போக வேண்டியிருக்கு. வவுத்தில் ஈரத்துணியை கட்டிக்கிட்டு உறங்கிறது என்றார். சரி சரி, அழுத்து போய் வந்திருக்க, நீ கஷ்டப்படுத்தாத, கடைக்கு போயிட்டு வா என்றான். எதை வச்சு வாங்கிறது என்றாள் முத்தம்மாள். கடை சொல்லி வாங்கிட்டு வா. முணுமுணுத்து கொண்டே நகர்ந்தாள். சலிப்பா கோபமா? இனம் பிரிக்க முடியவில்லை. பிரித்து பார்த்து கொண்டிருக்க மனசிலும் தெம்பில்லை. அணைந்து போன பீடியை மறுபடியும் பற்ற வைத்து கொண்ட போது தீக்குச்சியின் சுடர் நாசி நுனியை சுட்டது. எரிச்சலுடன் திட்டிக் கொண்டான். சே, பொழப்ப பாரு, நாய் பொழப்பு. எத்தனை உழைச்சி என்ன செய்ய? ஊரை ஏமாற்றி உலையில் போடுறவன் உல்லாசமாக திரிகிறான். நம்ம பொழப்பை இப்படி நாரி கிடக்க. நினைவுகள் பசி எடுத்து போய் அலைந்தன. சரி, நாளைக்கு லீவு போட்டால் கட்டுப்படியாகாது. நிலமை மோசம். பொழுது மாயறதுக்குள்ளே எங்கேயாச்சும் புறம்போக்கில் வேலித்தூர் கிடைக்குதான்னு பார்த்துட வேண்டியது தான். பெருமூச்சுடன் எழுந்தான். வெளியேறினான். உஷ்டத்தை இழந்து வெயில் வெறுமையாகி போயிருந்தது. காலில் செருப்பிருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். கடைக்கு போய்விட்டு வந்த முத்தம்மா வீதியில் எதிர்பட்டாள். என்ன, வந்த உடனே கிளம்பியாச்சு? எங்க, குளிக்கவா என்றாள். இல்லை, இன்னைக்கோட இந்த தூரு தீர்ந்து போச்சு. நாளை லோடுக்கு தூரு வேணுமே, பார்த்துட்டு வரேன் என்றான். நம்ம ரெங்கசாமி அண்ணாச்சியோட புஞ்சைக்கு நேராக ஆற்றுக்குள்ளே 10-20 வேலி மரங்க இருக்குது. இன்னைக்கு அங்கே தான் வேலைக்கு போயிருந்தேன் என்றாள் முத்தம்மாள். அப்படியா? மனசுக்குள் சந்தோஷம் துளிர்விட்டது. கனம் குறைந்து நெஞ்சு லேசாயிற்று. திடமென்று ஒரு சந்தேகம். மரங்க அவர் புஞ்சக்கரையில் இருக்கா, இல்லை தள்ளி ஆற்றுக்குள்ளே இருக்கா? கரையிலையும் இருக்குது, ஆற்றுக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் கரையில் இருக்கிறத விட்டு விட்டு ஆற்றுக்குள்ளே இருக்கிறத வெட்ட வேண்டியதானே? அது எல்லாருக்கும் பொது தானே என்றாள் முத்தம்மாள். அதுவும் சரிதான், நான் பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றான். வெறுசா வந்து சேருங்க என்று முத்தம்மா சொல்ல சங்கையா நகர்ந்தான். அவன் மனதுக்குள் ரெங்கசாமி வந்தான். அந்த கிராமத்திலேயே பெரிய புள்ளி. நிலப்புலன் நிறைய, வரவு செலவு ஜாஸ்தி. மாடிப்பையில் வாடாத செழுமை. விவரமானவர், 4 எழுத்து படித்தவர், கோடு நாடு கண்டவர். யாரும் அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவது கிடையாது. பயம். அவரை எதிர்த்து எவரும் எதுவும் செய்வதில்லை. சகலத்தையும் தனக்கு சாதகமாக வளைத்து விடுவதில் வல்லவர் என்பதை ஏற்கனவே சில சம்பவங்களில் நிரூபித்திருக்கிறவர். பொசுக்கென்று போலீஸ் போய்விடுவார், சின்ன சின்ன விவரங்களுக்கு கூட. அவரை அந்த ஊரில் சில இளவட்டங்கள் தான் தைரியமாக விமர்சிப்பார்கள். போகிற போக்கில் கடையில் 10 பைசாவுக்கு பீடி வாங்கி கொண்டு ரங்கசாமி புஞ்சைக்கு போய் சேர்ந்தான் சங்கையா. ஆற்றின் கரையில் புஞ்சை அமர்ந்திருந்தது. எல்லா புஞ்சைகளும் கரையில் நூல் பிடித்தார் போல வரிசையாக அமைந்திருக்க, இவர் நிலம் மட்டும் ஆற்றுக்குள் கொஞ்சம் முகத்தை நீட்டி துருத்தி கொண்டிருந்தது. புஞ்சைக்கு கரை சேர்க்கிற சாக்கில் விஸ்தரிப்பு நடந்து 4-5 வருடமாகிவிட்டது. சில சமயங்களில் கரையை தாண்டி புஞ்சைக்குள் விழுந்த ஆடுகளை விரட்டிவிட்டு ஆட்டுக்காரனை மிரட்டுவார் ரெங்கசாமி. கொஞ்ச தூரம் தள்ளி சென்ற பிறகு அவன் வயது விட்டு போவான். ஆத்தையெல்லாம் அரிச்சு புஞ்சையாக்கிட்டா ஆடு எங்கே போய் மேய்தான்? கெட்ட வார்த்தைகள் தொடர்வதை சங்கையாவே பலமுறை காதுபட கேள்விப்பட்டிருக்கிறான். நினைவுகளை உதறிவிட்டு நடப்புக்கு வந்தான். பம்ப் செட்டில் மோட்டார் தடதடுத்து கொண்டிருந்தது. தண்ணீர் பீச்சி அடித்து மாலை வெயிலுக்கு உருக்கி வார்த்து வெள்ளியாக அழகாக இருந்தது. சரி, ஆற்றுக்குள்ளே இறங்கி பார்த்துட்டு குளிச்சுட்டு போக வேண்டியதான். குளித்துவிட்டு புறப்படும்போது திருப்தியுடன் சென்றான். 4 லோடுக்கு இங்கே வந்துட வேண்டியதான். 20 நாள் பாடு ஓடும். விடிந்தது. இன்னும் முழுதாக இருள் பிரியவில்லை. வழக்கம் போல சாப்பிட்டு விட்டு கேனில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு முத்தம்மா நிரப்பி தந்த தூக்குச்சட்டியை வாங்கி கொண்டு கோடாரியையும்
கும்பிட்டு எடுத்துக்கொண்டு கிளம்பினான். மனசில் உற்சாகம். நேற்று வரை கனத்த பிரச்சனை கற்பூரமாக கரைந்து போன சந்தோஷம். உள்ளுக்குள் இன்பராகம். வேலையை கும்பிட்டு விட்டு ஆரம்பித்தான். மிளகு கட்டையை வெட்டி சரித்தான். பசுமையான முட்குவியல் ஒதுக்கப்பட்டு மேல் விறகு நறுக்கி குவிக்கப்பட்டது. பழைய போன வேலை. அதிலும் குளிர்ந்த காலை நேரம். வேலை விறுவிறுவென்று சாய்ந்தது. அரிவாளை போட்டுவிட்டு கோடாரியை எடுத்தான். மேல் விறகை இழந்து பூமிக்கு மேலே 4 அடி உயர அகலத்தில் நின்ற தூரில் கோடாரியை வீச ஆரம்பித்தான். சிராய்கள் குவிந்தன. மதியத்துக்குள் வேலை முடிந்தது. சிராய்களை கட்டுப்போட துவங்கினான். மனசுக்குள் ஆனந்தராகம் அலைமோதியது. எவன்டா இங்கு விறகு வெட்டுறது? அதட்டலாக அவசரமாக வந்த குரல். திடுக்கிட்டு திரும்பினான். ரங்கசாமி வேகு வேகென்று வந்து கொண்டிருந்தார். மனசுக்குள் சிலிரென்று ஓடி பரவியது பயம். நான் குழறியது. எதுக்காக பயப்படணும்? ஆறு புறம்போக்கில் விட்டுறதுக்கு யாருக்கு பயப்படணும்? அவனையும் மீறி மனசு பயந்தது. ரங்கசாமி ஆங்காரமாக நின்றார். என்ன நான்தான்? புஞ்சைக்கு நேராக இருக்கிற விறகு வெட்டுவனா? எப்படி யாரை கேட்டு வெட்டின என்றார். என்ன மாமா, ஆற்றுக்குள்ளே தானே வெட்டியிருக்கேன் என்றான் சங்கையா. ஓஹோ, சட்டம் பேசுறீங்களோ? எனக்கும் மேலே சட்டம் படிச்சிட்டியோ என்றார். மிரட்டலாக உருமினார். இல்லை மாமா, எங்களுக்கும் இதை விட்டால் பொழப்புக்கு வேற வழி இல்லையே என்றான் சங்கையா. அதுக்கு யார் என்ன செய்கிறது? ஊரா முஞ்சையில் வெட்டுனா விட்டு விடுவாங்களா என்றார் ரங்கசாமி. இது உங்கள் புஞ்சை இல்லையே என்றான் சங்கையா. பிறகு உங்கள் அப்பா வீட்டுதா என்று ரங்கசாமி கேட்க, மரியாதையாக பேசணும், வார்த்தை தவறக்கூடாது என்றான் சங்கையா. என்னடா மிரட்டுத மயிராண்டி, உனக்கெல்லாம் என்ன மரியாதை என்றார் ரங்கசாமி. அவருக்கு மூச்சு இறைக்கிறது. கோபத்தில் உடல் எல்லாம் நடுங்குகிறது. உதடுகளும் முகமும் கடுகெடுத்து போயிருக்கிறது. இவர் எதற்காக வந்து மிரட்டுகிறார்? என்ன காரணம்? ஆற்றுக்குள் வெட்டினால் இவருக்கு என்ன வந்தது? ஆறு எல்லோருக்கும் பொதுதானே. ஒரு வேளையை ஆற்றுக்கும் சேர்த்து சொந்தம் கொண்டாடுகிறாரோ? சரி, இப்போ என்ன செய்யணுங்கிறீர் என்று சங்கையா கேட்க, என்ன செய்யணுமா? இங்கே மற்ற எவனும் வந்து வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது தான் என்றார் ரங்கசாமி. ஆறு புறம்போக்கு, எல்லோருக்கும் பொது தானே. ஆற்றுக்குள்ளே தானே வெட்டியிருக்கு, உங்கள் புஞ்சைக்குள்ளே வெட்டலையே என்றான் சங்கையா. விட்டா எங்கே வேணும்னாலும் வெட்டுவீக என்றார் ரங்கசுவாமி. நீங்கள் மட்டும் ஆத்தையும் சேர்த்து புஞ்சையாக்கலாமோ? ரங்கசாமியிடம் ஒரு ஸ்தம்பிப்பு தெரிந்தது. அந்த ரங்கத்தை தொட்டு உலுக்கிவிட்டானே. அவருக்கு கண்கள் சிவந்து சுருங்கின. ஆத்திரத்தில் மட்டியை கடித்தார். கடைசியாக கராராக கேட்டார், இப்போ விறகு போட்டுட்டு போறியா இல்லையா என்றார். வசதியானவர், கோடு நாடு கண்டவர், எதிர்த்து பேச எவரும் பயப்படுவார்கள். மனசு பயந்தாலும் துணிச்சலாக கேட்டான். இல்லைன்னா என்ன செய்வீங்க என்றான் சங்கையா. அரசாங்கத்துக்கு சொந்தமான மரங்களை சீரழிச்சதா புகார் பண்ணுவேன். நாளைக்கு போலீஸ் வரும், கேஸ் நடக்கும். உன்னால் அதையெல்லாம் தாங்கிக்க முடியுமா? மனசு நடுங்கி குலுங்கியது. இருப்பினும் இந்த கேள்வியும் குறைந்தது. அதே மரங்களை நிலத்தை ஆக்கிரமித்து கொண்ட இவரை மட்டும் இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யாதா? வலுத்தவனுக்கு ஒரு நியாயம், இளைச்சவனுக்கு ஒரு நியாயமா? ரங்கசாமி கடைசியாக கூறினார். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இதை இப்படியே போட்டுட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போன நாளைக்கே புகார் பண்ணுவேன் என்று போய்விட்டார். பிரதட்ச நிலைமைகள் அவனை பயமுறுத்தினாலும் அக்கிரமத்தை தாங்காமல் மனசு கொதித்தது. போய் கொண்டிருக்கும் அவரை பார்த்தான். இப்படியே கோடாலை எடுத்து அவர் முதுகு மேலே வீசிவிடலாமா? வெட்டி கிடந்த விறகை, கொட்டி கிடந்த உழைப்பை,
உதறப்பட்டு கிடந்த நியாயத்தை பார்த்தான். மனசு கிடந்து தவித்தது. அழுகையும் ஆத்திரமும் அலைமோதியது. அட, அக்கிரமக்கார பாவிகளா, தலைகால் தெரியாமல் ஆடாதீங்க. ஆட்டம் ரொம்ப நாளைக்கு ஆட முடியாது. இந்த காற்று இப்படியே அடிக்காது, மாறியும் அடிக்குமடா பாவிகளா. குமையும் நெஞ்சுடன் அறிவாளையும் கோடாரியையும் எடுத்துக்கொண்டு வெறுமையாக சைக்கிளுக்கு வந்தான். உடம்பும் தளர்ந்தது. ஆனால் மனம் புகைந்து கொண்டிருந்தது. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.